அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது, இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நட்சத்திர பயிற்சியை சந்தித்திருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக மிக விரைவில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நுழைய போகிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்திலிருந்தே உறுதியாக ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பால் மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்களை திறன்படவும் செம்மையாகவும் சிக்கல் இல்லாமலும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு மிகவும் அனுகூலமாகவும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதோடு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் நீண்ட நாள் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களில் சிக்கல் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கவலையான மனநிலை போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதோடு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக வீண் கவலைகள், மனதில் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைவாக பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரன் ஆட்சி பலம் பெற்று வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி பெறுவதோடு சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் அமர்ந்தாலும், வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருக்கிறார். இப்படி சனி பகவான் ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று திகழ்வதால் இரட்டைத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் பெரிய அளவிலான சிரமம் உறுதியாக இல்லை. இருந்தாலும் இந்த இரு இடங்களுமே பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்க முடியாது. எனவே பல்வேறு வகையான பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் கிடைக்கும். இந்த தருணத்தில் அலைச்சலை தவிர்த்து உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தை விட்டு விலக போகிறார், விரயத்தில் நுழைய போகிறார். மோட்சக்காரகரான கேது
சப்தமத்தில் இருந்து யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் 7.5 சனியின் காலகட்டத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக யோகஸ்தானமாகிய 6ல் நுழையக்கூடிய கேது அற்புதமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே அலைச்சல் சிரமம் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் மீனராசிக்காரர்கள் சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ல் நுழைகிறாருங்க. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற வகையில் வருவாய் அதிகரிக்கும். விளைச்சலும் வருவாயும் உயரக்கூடிய சந்தர்ப்பம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு. சிறு சிறு அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் தடைபடுவதோடு மகிழ்ச்சி இரட்டிப்பாக பெறக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை வலுவாக மங்களகாரகன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜென்மத்தில் சூரியன் வலுவாக வீற்றிருக்கிறார். வாரத்திற்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகுவாருங்க. பொதுவாகவே ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியனால் இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் உறுதியாகவே குறைவதோடு சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சூரியனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் ஜென்மத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க. அதே சமயம் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் விதமான காரிய தடையும் இன்றி இந்த வேளையில் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு. பெரிய அளவுல போட்டி பொறாமை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை திறன்பட சமாளித்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருந்து 10ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் நுழைகிறார். விரயத்தில் வலம் வரக்கூடிய புதன் ஜென்மத்திற்குள் மாறுவதால் பல சிரமம் விலகி நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் பெருவாரியான கிரகநிலைகள் ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக இந்த வேலை நிச்சயமாக கைகூடும்.